Good morning, students. I am MRK. We are going to see +1 Mathematics, Chapter 3, Trigonometry. தமிழில் முக்கோணவியல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாடம். பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்க. ஓகே, குட். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.1க்கு தேவையானது என்ன? இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். எக்ஸசைஸ் 3.1க்கு இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுறது. நம்மளுக்கு கிராஃப் தெரிஞ்சிருக்கணும், குவாட்ரண்ட் தெரிஞ்சிருக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். முதல் கால்வட்ட பகுதி, இரண்டாம் கால்வட்ட பகுதி, மூன்றாம் கால்வட்ட பகுதி, நான்காம் கால்வட்ட பகுதி. ஓகே, ரைட். இது 90 டிகிரி. இதில் 0 ஆரம்பிக்கும். இங்கே π/2 90, இங்கே π 180. பைனா என்னது? 180. சரியா? இங்கே 3π/2 270. அகெயின் இங்கே என்ன வந்துடும்னா 2π அப்படின்னு வந்துடும், 360. இது ஒரு ரொட்டேஷன். இது ஒரு ரொட்டேஷனுக்கு உள்ளது 360. ஒரு ரொட்டேஷனுக்கு உள்ளது 2π அப்படின்னா 360. பைக்கு வேல்யூ 180 டிகிரி. ஓகே, ஒரு ரொட்டேஷனுக்கு 360. ரைட், மறந்துடாத. இப்படி தான் கொண்டு போகணும் பாசிட்டிவ் டிகிரிக்கு. சரிங்களா? நெகட்டிவ் டிகிரினா இப்படி ரிட்டன் வரணும், கிளாக் வைஸ். சரியா சொல்கிறது? இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். -θ அப்படின்னா இது +θ. ஓகே, ரைட். அப்போ இங்கிட்டிருந்து வந்துச்சுன்னா இது -π/2 மாறிடும், இது -πன்னு மாறிடும். சரி, புரியுதா இல்லையா? இங்கே என்ன வந்துடும்? -3π/2 மாறிடும். இங்கே என்ன வந்துடும்? -2π அப்படின்னு வந்துடும். இப்படி ரொட்டேட் ஆகுது. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக. சரி, இப்போ எக்ஸசைஸ் 3.1ல் டிகிரி கொடுத்து எந்தெந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 0 to 90. செகண்ட் குவாட்ரண்ட் இது π/2 90 to 180. தேர்ட் குவாட்ரண்ட் 180லேருந்து 270. 6ஆம் மார்க்கை பார்த்துக்கோ. அடுத்து 270லேருந்து 360. இங்கே மறுபடியும் 0 ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு போயிடும். அப்போ கொடுக்கப்பட்ட டிகிரியானது எந்தெந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து நம்ம தான் சொல்லணும். ஓகே, ஒரு 360க்குள்ளே இருந்தால் நீ கரெக்டாக எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லிடுவேன். சப்போஸ் 360 மேலே இருந்துச்சுன்னா, 360க்கு மேலே இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிக்க. 360யை சப்ராக்ட் பண்ணிக்க, அல்லது 720யை சப்ராக்ட் பண்ணிக்க. இதனுடைய மல்டிபிள் ஆஃப் அப்படின்றத சப்ராக்ட் பண்ணிக்க. சரியா சொல்கிறது? சப்ராக்ட் பண்ணிக்கோ. சப்போஸ் நெகட்டிவ் டிகிரி கொடுத்துருந்தா, 360 ஆட் பண்ணிக்கோ. 360 என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். 360 என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கு. இது பாசிட்டிவ் டிகிரிக்கு 360க்கு மேலே போச்சுன்னா, சரியா சொல்கிறது? 360க்கு மேலே போச்சுன்னா 360லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறணும். நெகட்டிவ் டிகிரினா 360க்கு மேலே போச்சுன்னா 360யை ஆட் பண்ணிக்கோ. இல்லை நெகட்டிவ் ஒரு சாதாரணமாக வந்தாலே 360க்கு மேலே ஆட் பண்ணி பாசிட்டிவாக மாற்றிக்கோ. -25 அப்படின்னு வந்துச்சுன்னா அது 360ஆல் அதை செஞ்சுக்கிறணும். ஆட் பண்ணிக்கிட்டு சப்ராக்ட் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்து சொல்லணும். சரியா சொல்கிறது? பாசிட்டிவில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, குட். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.1 ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 25 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் சொன்ன மாதிரியே பாசிட்டிவ் தான். அப்போ நம்ம குவாட்ரண்ட் போட்டுக்கிடுவோம். எக்ஸு, இது ஒய். சரியா? இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது 0 ஸ்டார்ட் ஆகும், இங்கே π/2 வரும். இது பாசிட்டிவ் டிகிரி, தீட்டா ஆங்கிள். சரியா? இதுக்கு π
இங்கே வந்து 3π/2 270 அர்த்தம். இங்கே என்ன வந்துடும் 2π 360 அப்படின்னு ஒரு ரொட்டேஷன். ஓகே, பைக்கு வந்து 180 டிகிரி மறந்துடாத. ரைட், அப்போ 2πனா 2 × 180 360 இந்த இடத்துல. அடுத்த ரொட்டேஷன் வந்துச்சுன்னா 720 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கொடுத்துருக்கிறது 25 டிகிரி தான் கொடுத்துருக்கான். அப்போ ஆர்டினரியாக 90க்கும் 0க்கும் 90க்கும் இடையில இதுக்குள்ளே தானே 25 வரும். இதுக்குள்ளே தான் என்ன செய்யும் 25 அப்படி வரும். 25 டிகிரி அப்படின்றது. அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லைஸ். இது இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. சரியா சொல்கிறது? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் லைஸ் ஆகும் இந்த இடத்துல. அப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு ஆன்சர். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கு? ரோமன் லெட்டர் பார்த்துக்கோ. 825 அப்படின்னு கொடுத்துருக்கு. 825 நான் உடனே கண்டுபிடிக்க முடியாது. அதான் உன்ட்ட சொன்னேன். ஒரு ரொட்டேஷன் 360, அடுத்த ரொட்டேஷன் 720. அப்போ 825லேருந்து 720 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 105 வரும். 105 டிகிரி அப்படின்னு வரும். அப்போ எங்கே வரும்? இது வரைக்கும் 90 வந்துடும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எண்டு வரைக்கும். அப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு லைஸ் ஆயிரும். இப்படி வந்துடும். இதில் தான் என்ன வரும்? 105 அப்படின்னு வரும். இங்கேருந்து இங்கே. புரியுதா சொல்கிறது? இதிலேருந்து இது நான் ஆரம் மார்க் பண்ணுறதை பார்த்துக்கோ. 0லேருந்து இங்கே வந்து இடையில வந்து நிற்கிறதா என்னது? 105. அப்போ இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணையில் என்ன டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறேன்? 105ன்னு கன்வெர்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி. சரியா? அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுது? செகண்ட் குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுது. பார்த்துக்கோ. இந்த இடம் இது செகண்ட் சம்முக்கு உள்ளது. ஓகே, ரைட். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. நிதானமாக பார்த்துக்க. -55 டிகிரி. உன்ட்ட சொன்னது தான். மைனஸ் டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா 360 ஆட் பண்ணிக்கும். இது தேர்ட் சம்முக்கு உள்ளது. சரியா? 360 ஆட் பண்ணிக்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறணும். 360 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 305 அப்படின்னு கிடைக்கும். 305 டிகிரியும் கிடைக்கும். அப்போ இது 305னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 90, செகண்ட் குவாட்ரண்ட் 180, தேர்ட் குவாட்ரண்ட் 270 இது வரைக்கும் முடிஞ்சிடும். இதுக்கு இடையில தான் என்ன இருக்கணும்? 305 அப்படின்ட்டு இங்கே வரணும். ஒரு ரொட்டேஷன் ஆகி இங்கே வந்து இப்படி நிற்கும். இதுதான் என்னது? 305 டிகிரிக்கு உள்ளது. அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வருது? ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுது. சொல்கிற புரியுதா? பார்த்துக்கோ. நிதானமாக யோசிக்கணும். சரியா? மைனஸ் டிகிரியில் கொடுத்துருந்தானா 360 ஆட் பண்ணிக்க. பாசிட்டிவாக மாற்றி கண்டுபிடி. அடுத்து வந்து 328 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபோர்த்து குவாட்ரண்ட், ஃபோர்த் டிவிஷன் 328 டிகிரி. இது உனக்கே தெரியுது. 328 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ 328னா 360க்கு உள்ளேயா வெளியவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோ. 360க்கு உள்ளே தானே. அப்போ லைஸ் என்னது? ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான். ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான். இதில் தான் வரும். கொஞ்சம் தள்ளி வரும். எப்படி புரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான். சரி, நெக்ஸ்ட்டு வந்து -5th -230. அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்ல. இது வந்து ஃபிஃப்த்து செம்முக்கு உள்ளது. -230 + 360 போட்டு மைனஸ் டிகிரி வந்தால் ப்ளஸ் 360 போட்டு ஆட் பண்ணிக்கோ. ப்ளஸ் டிகிரி வந்து 360க்கு மேலே போச்சுன்னா 360 சப்ராக்ட் பண்ணிக்க. பாசிட்டிவ்லேயே நீ எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி செய். அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதா சொல்கிறது? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும்? 130 டிகிரி வரும். 130 பாசிட்டிவ். 130னா 90. இதுக்கு இடையில வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும். இந்த இடத்துல வந்துடும். அப்படி வரும். இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி வந்து நிற்கும். சரியா சொல்கிறது? இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இரண்டாம் காலோட்ட பகுதியில் அமையும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நம்மளுக்கு இந்த இது தெரிஞ்சால் தான், கிராஃப் தெரிஞ்சால் தான் நம்ம இதை சரி பண்ண முடியும். சரியா சொல்கிறது? பார்த்துக்க, மறந்துடாத, நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 3.1ல் ஃபார் ஈச் கிவன் ஆங்கிள் ஃபைண்ட் எ கோடெர்மினல் ஆங்கிள் வித் மெஷர் ஆஃப் தீட்டா such that 0 degree less than or equal to theta
லெஸ் ஆர் ஈக்குவல் டு 360 டிகிரி. ஓகேங்களா? அதாவது கொடுக்கப்பட்ட அந்த கோணத்திற்கு கோட்டெர்மினல்னா இணையான கோணம் அப்படின்ற மாதிரி. சொல்ல புரியுதா சொல்கிறது? ரெண்டும் ஒரே ஆன்சர் வர்ற மாதிரி அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 360க்கு மேலே போச்சுன்னா 360யை சப்ராக்ட் பண்ணி சொல்லு. அதோடைய மல்டிபிள் ஆஃப்லேயே சப்ராக்ட் பண்ணி சொல்லு பாசிட்டிவ்னா. நெகட்டிவ் அப்படின்னா 360 என்ன செய்யணும்? ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்குன்னா 395 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஈக்குவல் கோட்டெர்மினல் ஆங்கிள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 395 மைனஸ் 360. இதுக்கு கோட்டெர்மினல் ஆங்கிள்ன்றது சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? என்ன வந்து 35 30 சரியான பார்த்துக்கோ. 360 360 சப்ராக்ட் பண்ணுறேன், சாரி 360 சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும்? 35 டிகிரி. இதுதான் கோட்டெர்மினல் ஆங்கிள். இதுக்கு ஈக்குவலான ஆங்கிள் மாதிரி இணையானது. 2 அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கு? 525 டிகிரி கொடுத்துருக்கு. இதையும் நீ வந்து 360ஆல் 525 சப்ராக்ட் பண்ணிக்கோ பாசிட்டிவ் டிகிரினால். அப்போ 165 டிகிரி அப்படின்னு அர்த்தம் கோட்டெர்மினல் ஆங்கிள். தேர்டு ஒன் வந்து என்ன கொடுத்துருக்கான்? 1150. அப்போ இது கோட்டெர்மினல் ஆங்கிள்னா இதனுடைய மல்டிபிள் ஆஃப் கண்டுபிடிக்கணும். 360யை ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் 720, 3 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? 3 0, 6 3s are 18 1, 3 3s are 9 1, 10ன்னு வருது. அப்போ நம்ம இதில் செப்பரேட் பண்ணிடலாம்ல. அப்போ என்ன செய்கிறேன்? 1150 மைனஸ் 1080 ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம் 70 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அப்போ இதனுடைய மல்டிபிள் ஆஃபில் நீ கரெக்ட் பண்ணிக்கிறணும். 360 பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. 270 சாரி 720, அதுக்கு அடுத்து ஒன்று 180 அப்படி அதில் அடுத்து ஒன்று 360 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ போகுதோ மல்டிபிள் ஆஃப்லேருந்து சரி பண்ணிக்க. சரியா? ஃபோர்த் ஒன்று என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. கோட்டெர்மினல் ஆங்கிள் அப்படின்னா இதுதான் அர்த்தம். மைனஸ் 450. ரைட். நான் ஒன்று சொன்னேன், நெகட்டிவ் டிகிரினா ஆட் பண்ணணும் 360யை. நெகட்டிவ் ஆட் பண்ணுறீன்னா 450யோட 360 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 90 கிடைக்கும். செப்பரேட் பண்ணோம்னா பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. அப்போ மைனஸ் 90 அப்படின்றது உனக்கு குறிக்க முடியும் எந்த கோட்டெர்மினல் ஆங்கிள்னு சொல்கிறியா, அல்லது நீ என்ன செய்யணும் அப்படின்னா இது மறுபடியும் நெகட்டிவாக இருக்கனால மைனஸ் 90யோட ப்ளஸ் 360 மறுபடியும் ஆட் பண்ணோம்னா பாசிட்டிவ் டிகிரி கிடச்சிரும். என்ன கிடச்சிரும்? 270. அப்போ இதுதான் ஆன்சர் கோட்டெர்மினல் ஆங்கிள். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இது 5th ரோமன் லெட்டரா தம்பி? மாற்றி எழுதிட்டேன். 5th ரோமன் லெட்டர். ஓகே, இடையில ஒன்று இருக்குது. 4th ரோமன் லெட்டர் வந்து பார்த்துக்கோ மைனஸ் 270 இருக்குது. அப்போ மைனஸ் 270யோட ப்ளஸ் 360 ஆட் பண்ணணும். அப்போ என்ன வந்துடும்? 90 அப்படின்னு வந்துடும் பாசிட்டிவ் டிகிரி. ஓகே, குட். இதுதான் ஆன்சரு, மறந்துடாத. அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நல்லா பார்த்துக்கோ. பாசிட்டிவ் டிகிரி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் டிகிரி கொடுத்துருந்தா 360 அதனுடைய மல்டிபிள் ஆஃபில் சப்ராக்ட் பண்ணிவிட்டு சொல்லு. பட் நெகட்டிவ் டிகிரி கொடுத்துருந்தால் ப்ளஸ் பண்ணு, 360யை ப்ளஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி பாசிட்டிவ் டிகிரி ஆட் வர்ற வரைக்கும் சரி பண்ணி சொல்லணும் ஆன்சர். புரியுதா சொல்கிறது? அதுதான் கோட்டெர்மினல் ஆங்கிள் அப்படின்றது. ஓகே, ரைட். இப்போ இந்த மைனஸ் 90 நெகட்டிவில் வந்துச்சு, மறுபடியும் 360 ஆட் பண்ணியிருக்கேன் பாரு. 360 தான் ஆட் பண்ணணும், மறந்துடாத. ரைட், ஓகே, குட். இது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு ரீட் பண்ணு. நான் கொஸ்டின் பேஸ்ட் பண்ணலை. இஃப் ஸ்மால் a cos theta minus small b sin theta equal to c, so that a sin theta plus b cos theta equal to plus or minus a square plus b square minus c square root of கொடுத்துருக்கு மொத்தமாக. ஓகே, ரைட். அப்போ கிவன் கொடுத்ததுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை ப்ரூவ் பண்ண சொல்கிறான். கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத நீ கவனமாக பாரு. c is equal to அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா a cos theta மைனஸ் b sin thetaன்னு கொடுத்துருக்குடா தம்பி. சரியா சொல்கிறது? இது கொடுத்துருக்கு. இதில் இருந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. டு ப்ரூவ். என்ன டு ப்ரூவ் அப்படின்னா நிரூபிக்க வேண்டியது. அதையும் எழுதிடுறேன்.
a sin theta plus b cos theta equal to a square plus b square minus c square whole root கொடுத்துட்டு முன்னாடி என்ன கொடுத்துருக்கான் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கான் முன்னாடி என்ன கொடுத்துருக்கான் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கு மறந்துடாத இதான் டூ ப்ரூவ் ஓகே இப்போ நம்ம இந்த சியை எடுத்துகிட்டு செஞ்சுட்டு வரணும் எடுத்துகிட்டு அது ஆன்சர் கொண்டு வரணும் ரைட் இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத்ஸேன்னு போடுறேன் இருபுறமும் வர்க்கப்படுத்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் இருபுறமும் வர்க்கப்படுத்த அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ சி ஸ்கொயர் இங்கிட்டு வந்துடும் இங்கிட்டு ஹோல் ஸ்கொயராக போடணும் a cos theta minus b sin theta whole square அப்போ சி ஸ்கொயர் இருக்கட்டும்டா தம்பி இதை வந்து ஓப்பன் பண்ணால் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு ஓப்பன் பண்ணு அப்போ ஏ ஸ்கொயர் ரெண்டுக்கும் சேர்த்தே வரணும் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டுக்கும் சேர்த்தே வரணும் மைனஸ் 2ab cos theta sin theta புரியுதான்னு பார்த்துக்க ரெண்டையும் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் பிரிக்க போகிறேன் என்ன பிரிக்க போகிறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு எழுதிட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக உனக்கு ட்ரிகனாமெட்ரிக் தெரியும் ஆல்ரெடி என்ன தெரியும் டென்த்தில் உள்ளது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இதிலேருந்து நமக்கு தேவையானது சைன் ஸ்கொயர் தேவை அப்படின்னா காஸ் ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போனால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சப்போஸ் காஸ் ஸ்கொயர் தேவை அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் இந்த காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணையில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கட்டும் இதை ரீப்ளேஸ் பண்ணையில் எதை ரீப்ளேஸ் பண்ணுறேன் சைன் ஸ்கொயர் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சரிங்களா சொல்கிறது ரைட் இப்போ நான் உள்ள இது ஏ ஸ்கொயரா தம்பி இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு b square minus b square cos square theta minus 2ab cos theta sin theta அப்படின்னு எடுத்திருக்கேன் இங்கிட்ட என்ன இருக்குது c ஸ்கொயர்ன்னு இருக்குது இங்கிட்ட என்ன இருக்குது c ஸ்கொயர்ன்னு இருக்குது சரி நம்மளுக்கு தேவையான ஒன் சைடு எடுத்துகிட்டு அடுத்த சைடு அதை கொண்டு போயிடுவோமா ஓகே இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கிட்டு கொண்டு வா இதை ஃபுல்லாக இதை இங்கிட்டு கொண்டு வந்துரு இதையும் இங்கிட்டு கொண்டு வந்துரு இதையும் இங்கிட்டு கொண்டு வந்துரு அப்போ இப்படி எப்படி வரும் அப்படின்னா a square sin square theta plus b square cos square theta plus 2ab cos theta sin theta equal to இங்கிட்டு a square இருக்குது plus b square இருக்குது plus c square இந்த சைடு வந்தால் minus c square இப்போ இதுக்கு பதிலாக whole squareன்னு எழுதுனோம்னா a sin theta plus b cos theta whole square எழுதலாம் எழுதிட்டுங்க ரைட் சைடில் என்ன இருக்குது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப்னு விடுவோம் ரைட் சைடில் இங்கிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் அந்த டூ ப்ரூவ் கிடச்சிருச்சுல ஹென்ஸ் ப்ரூவ் ஓகே புரியுதா சிம்பிளாக நிதானமாக செஞ்சுக்க இது நான் ரெண்டு தான் நான் சேஞ்ச் பண்ணேன் ஒன்று காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாகவும் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாகவும் சேஞ்ச் பண்ணேன் ஓகே குட் எக்ஸசைஸ் 3.1 4th சம் ஓகே கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ஓகே குட் சைன் இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் அப்படின்னு கொடுத்துட்டு cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus 3 into m square minus 1 whole square whole divided by 4 where m square less than or equal to 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு ஓகேங்களா அப்போ கிவன் கொடுத்ததை எடுத்துகிட்டு வரேன் கிவன் கொடுத்ததை எடுத்துகிட்டு வரேன் என்ன கொடுத்துருக்கு m equal to sin theta ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்கு ஓகே டூ ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி எழுதுனோம்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா சரிங்களா ஈக்குவல் டு 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்கு
அதில் எம் ஸ்கொயர்ன்றது லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. எம் ஸ்கொயர் அப்படின்றது ரெண்டை விட சிறுசாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா சொல்கிறது? மறந்துடாதீங்க. ரைட். இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு வந்து செய்வோம். பொறுமையாக நிதானமாக எடுத்துகிட்டு வா. சரிங்களா? சரி, ரைட். தம்பி, இந்த டூ ப்ரூவில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு வரேன். எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துகிட்டு வரேன். எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்கு? காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டான்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதை நான் ஸ்கொயரை மேலே கொண்டு போகிறேன். அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிட்டு மேலே வந்து தனித்தனியாக க்யூபு, இதுக்கும் க்யூபு கொண்டு போகிறேன். அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா அப்படின்றது தெரியணும். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்புக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு வந்து எழுதையில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏ ப்ளஸ் பின்னு எழுதிட்டு உள்ளே மைனஸ் வரணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி வரணும். சரி, புரியுதா? மறந்துடக்கூடாது. இங்கனக்குள்ளே ப்ளஸ் வந்து இங்கே ப்ளஸ் வந்துடணும், இங்கே மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, பிக்கு பதிலாக என்னென்னு கம்பேர் பண்ணோம்னா, ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்படியே ஏ ப்ளஸ் பின்னு எழுதையில் கவனமாக எழுது. ஏ ப்ளஸ் பின்னு எழுதையில் ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுதையில் இப்படி கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லையில் காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும், 4ன்னு ஆயிரும். ஓகேயா? மைனஸ் ஏபி காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இதுதான் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லையில் சைன் பவர் 4 தீட்டான்னு மாறிடும். அப்போ இது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு ஆயிரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டி என்னது? 1. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு வரோம். அதிலிருந்து எடுத்துகிட்டு வரோம்னா காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் என்னடா இருக்குது? சைன் பவர் 4 தீட்டா அப்படின்ட்டுருக்கு. சரி, என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு பார்ப்போம். யோசிச்சு பார்க்கையில் பொறுமையாக நிதானமாக செய்யினா காஸ் பவர் 4 சைன் பவர் 4 இருக்குது, ரெண்டு கடையில் ப்ளஸ் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். -2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்து இன்னொன்று கழிச்சோம்னா வருமா அப்படின்ட்டு பாரு. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக. இதில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு பாரு. காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா, சரிங்களா? ஒரு ப்ளஸ்ஸு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா சேர்த்துட்டு ஒரு 2 செப்பரேட் பண்ணுறேன். -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா செப்பரேட் பண்ணிட்டோம்னா வேல்யூ ரெண்டு அடிச்சிடலாம்ல, வேல்யூ மாறாது. அதுலேயே ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு இதை ஆட் பண்ணி ஒரு இதை செப்பரேட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே தான் இருக்குது கடைசியில். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா அது ஈக்குவல் ஆயிரும்ல. ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துடலாம். ஏ ப்ளஸ் பி இப்படி எடுத்துடலாம், ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுத்துட்டோம்னா இந்த செட்டு கிடைக்கும். கரெக்டான பாரு, இந்த செட்டு கிடச்சிரும். ஏ ஸ்கொயர் காஸ் பவர் 4 பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பவர் 4 2ab இந்த வந்துருச்சா? ரைட். அப்போ இது மைனஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஒன்று ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி இந்த ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அகெயின் இது என்ன ஆயிரும்? 1ன்றது ஆயிரும் ட்ரிகனாமெட்ரியில். அப்போ 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். இது நேம் கொடுத்துருவோம் 1 அப்படின்ட்டு, இல்லை 2ன்னு கொடுத்துக்கோ. இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து ஏன்னா எடுத்துகிட்டு வரணும், அதனால் 1ன்னு எடுத்துக்காத. இப்போ ஃபஸ்ட்டு 1 ஃப்ரம் 1லேருந்து வர்றேன். 1வது ஈக்குவேஷனை எடுத்து m ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்ட்டுருக்கு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போடுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் வர்க்கப்படுத்தணும்.
ரெண்டு சைடு வர்க்கப்படுத்தினோம்னா எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பார். என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இதில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கப்புறம் உள்ளதில் இப்படி ரெண்டு சைடு உள்ள ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்னு போட்டு கொண்டு வந்துட்டேன். அப்போ இது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு ஆயிரும். இது இங்கே ஈக்குவல் டு இது என்ன செய்யலான்னு பார்த்துக்கோ. சரியா? இல்லை இதை கூட தேவையில்லை, இது இதில் இருந்துட்டு போகுது. அப்படி தொடர்ச்சியாக இதை ஓப்பன் பண்ணி இது வந்துருச்சுன்னா இது ரெண்டுக்கும் என்ன செய்யலாம்? 1ன்னு போடலாம். அப்படி தானே? அப்போ என்ன வரும்? அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன், பின்னாடி போகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் எழுதியில் 1 ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அங்கிட்டு எம் ஸ்கொயர் இருக்குது ஈக்குவல் டு 1 ப்ளஸ்ஸு என்ன சரியாக சொல்கிறது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. புரியுதான்னு பார்த்துக்க. இது கிடைக்கிது இப்போதைக்கு. சரி ரைட்டு. இப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா வச்சுக்கிட்டோம்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த சைடு வந்தால் இது என்ன ஆயிரும்? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கிடைக்கும். சரி, இதிலேருந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 1 பை என்ன வந்துடும்? 2 டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். சரியா சொல்கிறது? இப்போ பொறுமையாக நிதானமாக ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இதை போடுறேன். இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போடுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இந்த இடத்துல போட்டோம்னா இப்படி ஹோல் ஸ்கொயர் விழுகும். சரிதானே? ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா விழுகும், காஸ் ஸ்கொயர் தீட்டா விழுகும். புரியுதா சொல்கிறது? அப்போ இங்கே என்ன இருக்குது? எம் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2ன்னு இருக்குது. அப்போ தனித்தனியாக எழுதினோம்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் சரியா டிவைடட் பை 4 ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு வரும். புரியுதா சொல்கிறது? அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம யோசிக்கையில் பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு அந்த கணக்குக்கு தகுந்தாப்பில் அப்ரோச் பண்ணணும். இந்த ஆன்சர் இதுக்கு 3 நேம் பண்ணிக்க. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆன்சரை ஃப்ரம் செகண்டில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் 1 மைனஸ் 3 என்ன இருந்துச்சு? 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருந்துச்சு. அப்போ 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருந்துச்சு. அப்போ நம்ம அதை எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 3 இன்ட்டு சரியா இங்கே என்ன இருக்கும்? எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்னது? 4ன்னு வரும். சரியா? டிவைடட் பை 4ன்னு வரும் இதில். சரி, 4ன்னு வருது. இப்போ என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை என்னது? 4 அப்படின்னு கிடைக்கிது. ஹோல் டிவைடட் பை 4ன்னு கிடைக்கிது. அப்போ நமக்கு ஆன்சரில் அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்தது காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டான்னு எடுத்துட்டு ஆன்சர் இதில் சரி பண்ணையில் ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. பார்த்துக்கோ. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதா சொல்கிறது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்குள்ளே நின்றுச்சு இந்த ஸ்டெட்டு ஃப்ரம் 2ல். அதிலேருந்து எடுத்துகிட்டு இங்கே ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். ஆன்சரை பார்த்துக்க, அதில் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் 5th சம், 5வது சம். ஓகே, குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இஃப் காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 ப்ரூவ் தட்னு சொல்லி 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது? அப்போ நான் கிவனை எடுத்துகிட்டு வர்றேன். முதல்ல அதை எடுத்துகிட்டு சரி பண்ணிக்கிடுவோம். கிவன் காஸ் பவர் 4 ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பவர் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு சைன் பவர் 4 ஆல்ஃபா பை
sin ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டு வந்திருக்கு. நான் இப்போ எல்சிஎம் எடுத்து சரி பண்ணிக்கிறோம் முதல்ல இதை. அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எடுத்துகிட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா அப்படியே இதில் சைன் ஸ்கொயர் மல்டிப்ளை உள்ள கிராஸில் அப்போ காஸ் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கிட்டு இது கிராஸில் போகையில் சைன் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். சரி, இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோ எப்படி. அப்போ காஸ் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா சொல்கிறது? அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத யோசனை பண்ணிக்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பார்த்தீங்கன்னா காசே இல்லைடா அதில். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து காஸ் அப்படின்றது இல்லை, அப்போ சைன் தான் இருக்குது. அப்போ நான் இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா சைனை இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், இதையும் ரீப்ளேஸ் பண்ணுவோம், சைனை மாற்றுவோம். ஃபஸ்ட்டுக்கு நான் எய்ம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. அப்போ இதை என்ன எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா அதாவது ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. இது சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதே மாற்றணும்ல, அப்போ இதே மாற்றணும். காஸ் ஸ்கொயர் தானே இதுவும். அப்போ இதை அப்புறம் மாற்றிக்கிறோம். காஸ் ஸ்கொயர் பீட்டா அல்லது ஒன்றா மாற்றிக்கிறோம். ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, இப்போ நான் இதை மாற்றையில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு மாற்றலாம்டா ஹோல் ஸ்கொயர். இது சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கட்டும், ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் பவர் 4 ஆல்ஃபா இருக்கட்டும், இன்ட்டு இதை மாற்றையில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு மாற்றணும். ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா பதிலாக இதை மாற்றையில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு மாற்றிட்டு இன்ட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் பீட்டான் இருக்குது. அதே மாதிரி இதை மாற்றி கீழே எழுதியிருக்கேன், மல்டிப்ளையில் இருக்குது, பார்த்துக்க பொறுமையாக. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பாரு. ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஒன்று தேவையில்லை, 2a-க்கு 1 b-க்கு சைன் ஆல்ஃபா, அதான் 2ab இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு. சரியாக சொல்கிறது? இதை வேணால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவர் 4 பீட்டா. தெரியுதா சொல்கிறது? சரி, இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 2. இதை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணல, இதை ஒவ்வொன்றுக்கும் மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ளே தூக்கிட்டு போய். சரியா? ரைட். சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவர் 4 பீட்டா. இதில் உனக்கு என்ன சரியாகுது, என்ன அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாரு, கெஸ் பண்ணி பாரு. இந்த இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஓகேங்களா? ரைட், ஒரு செட்டு அடிச்சிட்டேன். வேறு என்ன அடிக்கலாம் அப்படின்ட்டு பாரு. சைன் பவர் 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அடிச்சிட்டேன், ஒரு செட்டு அடிச்சிட்டேன். வேறு என்ன அடிக்க முடியும்? இந்த கடைசி ஒன்றே ஃபஸ்ட் ஒன்றே அடிக்கலாம் பாரு. சைன் ஸ்கொயர் பீட்டா இது இந்த சைடில் கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும்ல, அப்போ இதே அடிச்சிடலாம். சரியா? சைன் ஸ்கொயர் பீட்டா அடிச்சிருக்கலாம். வேறு என்ன அடிக்க முடியும்? வேறு எதுவும் அடிக்க முடியாது. அப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, இது இருக்குது. சரி, இது சைன் பவர் 4 ஆல்ஃபாவான்னு பாரு. இது சைன் பவர் 4 ஆல்ஃபாடா, நல்ல வேலை. அப்போ இதுங்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா மைனஸ் இங்கனக்குள்ளே இருக்கிறது 2 சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ புரியுதான்னு பார்த்துக்கோ. சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் 4 பீட்டா. அப்போ இங்கே எழுதையில் 2 இந்த இடத்துல பாரு
டூ ஏபி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். நல்ல வேலை, ரைட். 2ab ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2 இருக்குது, சைன் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை எழுதினா ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம்ல, ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். என்ன ஹோல் ஸ்கொயரு? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதணும். மைனஸ்ன்னு எழுதணும்னா ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் வந்துடும்ல அந்த செட்டு. ரைட், சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ ரூட் எடுத்துட்டாலும் என்ன வந்துடும்? ஸ்கொயர் எடுத்துட்டாலும் ரிமூவ் பண்ணிட்டாலும் 0 தேவையில்லை. சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0 தான். அப்போ இதிலேருந்து ஒரு செட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு ஒரு செட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு எடுக்கலாம். அப்போ என்ன வந்துடும்? 1 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வந்துடும்? காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துடும். இது 2ன்னு வச்சுக்கலாம். சரி, அந்த ஒரு சப்டிவிஷன்லேருந்து 2 எடுத்திருக்கேன். 2 எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது ஃபர்தராக யோசிக்கணும். அது என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு 2 எடுத்திருக்கோம். இது 2ஐயும் எடுத்து ஃப்ரம் 3 அப்படின்னா எங்கேருந்து வர்றோம்? கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வர்றோம். கொஸ்டினில் கொடுத்துருந்துச்சில்ல, அதுலேருந்து எடுத்துகிட்டு வரேன். அதுலேருந்து என்ன எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா சைன் ஸ்கொயர் சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன். இதை எடுத்துகிட்டு வரேன். இதிலிருந்து இது எங்கேருந்து கொண்டு வர்றோம் அப்படின்றத வேணால் ப்ரீவியஸ் பேஜில் பார்த்துக்கோ. இந்த a + b ஹோல் ஸ்கொயர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே மேலே போனோம்ல அந்த ஸ்டெப்பு. சரியா? ரைட்டு. இதிலிருந்து நமக்கு தேவையானதை நான் சரி பண்ணுறேன். என்ன சரி பண்ணுறோம்? சைன் பவர் 4 ப்ளஸ் சைன் பவர் 4, இது 2 சைன் ஸ்கொயர் சொல்லிட்டு அப்போ என்ன வந்துடுச்சு? இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகே ஆயிடுச்சான்னு பாரு. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இது 1வது முடிஞ்சிச்சு. இது 2 இதிலேருந்தே மூவ் பண்ணோம்னா 2 அதுலேருந்தே மூவ் பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கோ. 2 அதுலேருந்தே மூவ் பண்ணுறேன். இதிலேருந்து காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு? காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கு. ப்ளஸ்ஸு சைன் பவர் 4 ஆல்ஃபா பை என்னடா கொடுத்துருக்கு? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கு. ஓகேயா? ஈக்குவல் டு அப்படின்னு வரணும். இதில் பீட்டா மேலே இப்போ செகண்ட் ஒன்றுக்கு பீட்டா கொடுத்துருக்கு. நான் மாற்றிக்கிட்டேன். இதில் பீட்டா கொடுத்துருந்துச்சி, மாற்றிட்டேன். சரியா? இதுலேயும் பீட்டா கொடுத்துருக்கு. சரி தானே? அப்போ மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எப்படி மாற்றுறேன் அப்படின்ட்டு பாரு. 2க்கும் சேர்த்து மாற்று. ஆல்ஃபா ஈக்குவல் டு பி காசு எல்லாம் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா தானே. அப்போ காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் தானே, பீட்டா தானே. அப்போ சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ ஒன்று அடிச்சிட்டோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு ஒன்று வந்துடும். ப்ளஸ் என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு ஒன்று வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு ஆன்சர் வந்துடும். செகண்ட் ப்ரூஃப் ஆயிரும். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. குட். 6th கொஸ்டின். சரியா? என்ன கொடுத்துருக்கு? y is equal to given. கொஸ்டினில் y is equal to 2 sin alpha whole divided by 1 plus cos alpha plus sin alpha அப்படின்னு கொடுத்துருக்கு. டூ ப்ரூவ் என்ன அப்படின்னா நிரூபிக்க வேண்டியது 1 minus cos alpha plus sin alpha whole divided by
1 + sin ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்போ நான் கிவனை எடுத்துகிட்டு வர்றேன். கிவன் எடுத்துகிட்டு வரையில் பொறுமையாக நிதானமாக செய்யணும். சரியா? 2 sin ஆல்ஃபா இருக்கட்டும், ஒரு ஐடியா பண்ணிக்க, அந்த ஆன்சர் வரணும். 2 ப்ரூவ் இது வரணும். இது கிவன். இதை எடுத்துகிட்டு இதை கொண்டு வரணும். மேலே மாற்றி நிற்கிது பாரு. இப்போ கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். பொறுமையாக எடுத்துக்க. 2 sin ஆல்ஃபா பை 1 + sin ஆல்ஃபான்னு எடுத்துக்கோ. கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இதனுடைய கான்ஜுகேட் இப்படி போட்டுக்க. அப்போ 1 + sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா பை 1 + sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா கான்ஜுகேட் போட்டிருக்கேன். ரைட். இப்போ பெருக்கணும்னா எதுக்கு அப்படியே இதில் மல்டிப்ளை பண்ணால் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுடும், அதோட சேர்ந்துடும். அப்போ 2 sin ஆல்ஃபா இன்ட்டு 1 + sin ஆல்ஃபா மைனஸ் 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வந்து நின்றுடும். சரிதானா? ரைட். அப்போ பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. இதில் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. கீழே வந்து a + b × a - b அப்படின்னு செட் ஆகுது. a + b a - b அப்படின்னு செட் ஆகிறனால a² - b² அப்படின்னு எழுதணும். இப்போ ஏக்கு வந்து 1 + sin ஆல்ஃபா இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா இருக்குது. அவ்வளோதான். சரி, இப்போ இதில் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. என்ன செய்யலாம்? கீழே வந்து 1 + sin² ஓப்பன் பண்ணுவோமா? வெளியே எடுத்து விட்டோம்னா சரியாக வருமா? அதுவும் சரி, வெளியே எடுத்து விடு. 2 sin ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோம்னா மேலே வந்து என்ன வரும்? 1 + sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். சரியா? ஹோல் டிவைடட் பை இது ரெண்டுலேருந்து எடுத்துட்டேன். 2 sin ஆல்ஃபாவை வெளியில் தூக்கிட்டேன்னா இதுவும் தான் ரிமைனிங். கீழே வந்து a² + b² + 2ab. சரியா? அடுத்து மைனஸ் இங்கே ஒரு cos² ஆல்ஃபா. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் 1. இது ரெண்டும் சேர்ந்தால் என்னது? 1. அப்போ இது ஒரு 1 என்னது? 2ன்னு ஆயிரும். கீழே என்ன வந்துடும்? 2ன்னு வந்துடும். 2 sin ஆல்ஃபா இன்ட்டு 1 + sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை 2 + 2 sin ஆல்ஃபா. அப்போ என்ன எடுத்துடலாம்? 2 வெளியே எடுத்துருவோமா? 2 sin ஆல்ஃபா இல்லையே, இது ஒன்றும் ஆகாதுல. சாரி, இது sin² ஆல்ஃபா மைனஸ் cos² ஆல்ஃபா. அப்போ இதை மாற்று அப்படின்னா இதில் சேஞ்ச் பண்ணு. இதை எடுத்துட்டு ஏதாவது ஒன்றை மாற்றணும். cos² sin² மாற்றுற மாதிரி cos² மாற்றுவோம். இது 1 + sin² ஆல்ஃபா இருக்கட்டும். இதை மாற்றையில் -1 - sin² ஆல்ஃபான்னு மாற்றிக்கும். அப்போ இது என்ன ஆகும்? 2 sin ஆல்ஃபா இன்ட்டு 1 + sin ஆல்ஃபா மைனஸ் என்னது? cos² ஆல்ஃபா, சாரி காஸ் ஆல்ஃபா. கீழே பார்த்து எழுதிட்டேன். காஸ் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை 1 + sin² ஆல்ஃபா ப்ளஸ்ஸு 2 sin ஆல்ஃபா மைனஸ் 1 + sin² ஆல்ஃபா. சரி, ரைட்டு. இப்படி இங்கே வந்தோம்னா 2 sin ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் sin ஆல்ஃபா அரேஞ்ச் பண்ணுறேன். ஹோல் டிவைடட் பை பார்த்துக்கோ. கீழே வந்து இது 2 sin² ஆல்ஃபா, இந்த +1 -1 கேன்சல் பண்ணிடு. 2 sin² ஆல்ஃபா ப்ளஸ் 2 sin ஆல்ஃபான்னு இருக்குது. சரியா? மேலே 2 sin ஆல்ஃபா இருக்கிற மாதிரி கீழே 2 sin ஆல்ஃபாவை டினாமினேட்டரில் காமனாக 2 sin ஆல்ஃபாவை காமனாக எடுத்தினா உள்ளே என்ன ஆகும்? இங்கே ஒரு sin ஆல்ஃபா மிச்சம் இருக்கும், ப்ளஸ் 1ன்னு ஒன்று மிச்சம் இருக்கும். புரியுதான்னு பார்த்துக்க. 1 மிச்சம் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம்? அடிச்சுட்டு நம்ம தகுந்தாப்பில் செய்யலாம். சரியா சொல்கிறது? அடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துருச்சு. ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? ஒய் அப்படின்னு கொடுத்துடலாம். புரியுதான்னு பார்த்துக்க. 2 ப்ரூவ் ஒய் அப்படின்றத ஆன்சரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
அந்த ஆன்சரை வந்து கொடுத்த ஆன்சரை எடுத்துட்டோம்னா என்ன செஞ்சிட்டோம், அந்த ஆன்சரை பாரு, இங்கே மேலே 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா கரெக்டாக வந்துருச்சு, கீழே 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா வந்துருச்சு. அப்போ ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு போட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்படின்ட்டு புரியுதா? ப்ரூவ் தட். தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 7 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. கொஸ்டின் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு டிஃபிகல்ட்டாக தர மாதிரி இருக்குது, பார்த்து நிதானமாக செய். கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. கொஸ்டின்லேருந்து கரெக்டாக நீ எடுத்து எழுதுனா சரியாக வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்து சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டிவ் என்ன கொடுத்துருக்கு, காஸ் 2 பவர் n தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. காஸ் பவர் 2n தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, இந்த எண்ணு வந்து 2n இருக்குல்ல இந்த இடத்துல, இதுக்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போடலாம். இப்போ 0 போட்டோம்னா காஸ் பவர் 0 தீட்டான்னு வரும். அடுத்து 1 போட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அடுத்து 2 போட்டோம்னா காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். அப்படியே போயிட்டே தானே இருக்கும். யோசிச்சு பாரு. 2 இன்ட்டுன்னு வேணால் 0 போட்டுக்கலாம், 2 இன்ட்டு 1 அந்த மாதிரி நீ போட்டுக்கிட்டாலும் சரி, அப் டு அப்படின்னு போகும். சரியா சொல்கிறது? அப் டுன்னு போயிட்டே இருக்கல, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் அப்படின்றதான் இங்கே கான்செப்ட். அப்போ நம்ம யோசிக்க 2 இன்ட்டுன்னு கூட போட்டு செய்யலாம், இல்லை நான் 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன் 1 2 அப்படியே. சரியா சொல்கிறது? இல்லை மல்டிப்ளை பண்ணாமல் செய்கிறோம் அப்படின்னாலும் நம்ம விருப்பத்தை போல் செய்யலாம். எப்படி செய்யலாம்? காஸ் 2 இன்ட்டு 0, காஸ் 2 இன்ட்டு 1, காஸ் 2 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நீ போட்டுகிட்டே போகலாம். போட்டுகிட்டே போயிட்டு கடைசியில் ஆன்சரை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சரியா? நான் டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன், உனக்கு புரியுதான்னு பார்த்துக்கோ. அதாவது காஸ் 2 இன்ட்டு 0 ப்ளஸ் காஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் 2 இன்ட்டு 2 இப்படி போட்டுக்கிட்டே வரலாம் அப்படின்றத சிம்பிளாக அப்படி முடிச்சிட்டேன். சரியா? என்ன அப்போ எனிதிங் பவர் 0 என்ன சொல்லிடுவோம், 1ன்னு சொல்லிடுவோம். ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் அப் டு அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? இது ஒரு ஜிபி மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது? அதாவது ஜிபினா எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளாக எடுத்துக்கிறோம் காஸ் தீட்டான்னு எடுத்துட்டோம்னா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும், காஸ் பவர் 4 தீட்டான்னு வந்துடும். சரி ரைட். அப்போ நான் அதை மாற்றுறேன், ரீப்ளேஸ் பண்ணுறேன். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 அப் டு அப்படின்னு வரும். சரிங்களா? ரைட்டு. அப்போ இது ஒரு ஏபின்னு மாற்றினோம்னா, சரியா, ஏபியை மாற்றினோம்னா ஏஸ் ஈக்குவல் டு 1, ஆர்ஸ் ஈக்குவல் டு T2/T1, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அப்போ சம் ஆஃப் இன்ஃபினிட்டிவ்னா ஏ பை 1 மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா சொல்கிறது? அப்போ ஏக்கு என்ன வந்துடும், ஏக்கு 1 பை என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஆறுக்கு பதிலாக என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஆறுக்கு பதிலாக என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். சரியா? அதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பார்க்கணும். ஒரு நிமிஷம் தம்பி, இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது பாரு. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு எடு. அப்போ எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு தான் என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். சரியா சொல்கிறது? அப்போ தான் இது இந்த சீக்வன்ஸு சேம் ஆகும். எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்தோம்னா, இல்லை எக்ஸ் ஸ்கொயர், ஆமாம் எக்ஸ் ஸ்கொயருக்கு காஸ் தீட்டான்னு எடுத்தோம்னா, கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த இடத்துல என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும். அதுக்காண்டி சொல்ல வரேன். எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துறவா. இந்த இடத்த பாரு, இதை உனக்கு ரப் பண்ணி திருப்பி எழுதி காட்டுறேன். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. ஏன்னா ஜிபி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பொறுமையாக செஞ்சினா தான் நம்ம செய்ய முடியும். இதை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கவா எக்ஸ்ன்னு எடுக்கவா அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரியாக வரும். ஏன்னா இந்த இதில் வேணால் இந்த இதையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இதையும் எரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எழுது. என்ன யோசிச்சு பார்த்து எழுதுனா, 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆயிரும், லெட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அப்போ எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு என்ன வந்துடும், காஸ் பவர் 4 தீட்டான்னு வந்துடும். அப்போ இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி சீரீஸுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு 1/1 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 1/1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1/1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா. இது கொஸ்டினில் கிவன் கொடுத்துருக்கு பார்த்துக்கு. அதுக்கு ஆன்சரு
1/1 மைனஸ் ஆர் இன்ஃபினிட்டி சீரிஸ் சொல்லி அவனே கொடுத்துட்டான் ஜிபி அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி சிமிலர்லி ஒய்க்கு செய்யணும். சரியா சொல்கிறது? ஒய்க்கு என்ன கொடுத்துருக்கான் அவன் அப்படின்றத பார்த்துக்கோ. சைனில் கொடுத்துருக்கான். ஒய்க்கு என்ன கொடுத்துருக்கான்? சைனில் கொடுத்துருக்கான். ஒய்க்கு வந்து சைனில் கொடுத்துருக்கான். சிமிலர்லின்னு போட்டு அப்படியே கூட எழுதிக்கலாம். சிமிலர்லி அப்படின்னு சொல்லி அதே போல் அப்படின்னு அர்த்தம். இதே போல் அப்படின்னு அர்த்தம். ஒய் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டிவ். சரியா சொல்கிறது? சைன் பவர் 2n தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 1 மைனஸ் சிமிலர்லி அதே மாதிரி செஞ்சோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அப்போ ரெண்டே என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். xyன்னு போட்டோம்னா 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. சரிதானா? ரைட்டு. அப்போ இசட்டுன்னு இருக்குது ஒன்று, இன்னொன்று சிமிலர்லி இசட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கான். இசட்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கான்? ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்கான் இசட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதோட நிறுத்திக்கோ, அப்புறம் நம்ம பார்த்துக்குறோம். மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அப்புறம் லெஃப்ட் சைடில் சேர்த்துக்கிறோம். இதே மாதிரி சிமிலர்லியும் போட்டிங்கன்னா இசட்டுக்கு சேர்ந்து கொடுத்துருக்கு. சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்து காஸ் பவர் 2n தீட்டா சைன் பவர் 2n தீட்டான்னு கொடுத்துருக்கு. அப்போ இதே மாதிரி நம்ம கொண்டு வந்துகிட்டே வந்தோம்னா 1 பை, சரியா சொல்கிறது? 1 பை அப்படின்னு எடுத்தோம்னா இங்கனக்குள்ளே காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வரணும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்படி வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். புரியுதா சொல்கிறது? அப்போ இது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? யோசிச்சு பாரு. 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும்ல, அந்த சிமிலர்லின்னு கொண்டு வரையில் அதே மாதிரி வரையில். தெரியுதா சொல்கிறது? இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா போடுவோம், ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம்? இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போடுவோம். இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது? அப்போ இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. சரி, அப்போ இங்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு வருவோம். அப்படின்னா இந்த சைடில் ஒரே பேஜில் செஞ்சுருவோம். எக்ஸு ரைட் ஹேண்ட் சைடா? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு இருக்குது. எக்ஸ் வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, சாரி எக்ஸ் வந்து 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸ் வந்து என்னடா தம்பி? 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் அடுத்து மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ எல்சிஎம் போடணும். எல்சிஎம் இது ரெண்டுக்கும் போட்டும் போல் சரி பண்ணிக்கிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டோம்னா மேலே குறுக்க பெருக்கணும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஓடியாந்துடும். இங்கே ப்ளஸ் 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். மேலே 1 நியூமரேட்டர் இது 1ன்னு ஆயிரும். அப்போ 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ப்ளஸ் 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். சரியான்னு பார்த்துக்கோ. பார்த்துட்டு பொறுமையாக செய். இப்போ நம்ம எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரெண்டுக்கும் சேர்த்து போடணும். எல்சிஎம் போடணும். இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டில் இவ்வளோ சுருக்கிறீங்க, அது ரெண்டு தனியாக இருக்குது. இசட் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ அதுக்கு எல்சிஎம் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். எல்சிஎம் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டரில் எழுதியாச்சு. நியூமரேட்டரில் எழுதணும். நியூமரேட்டரில் எல்சிஎம் போட்டு தான் எழுதணும். அடித்து கொண்டு போகிறது. மேலே 1 தான் இருந்துச்சு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு ஆன்சரு. இங்கிட்டு ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்? அது ரெண்டையும் அடிச்சிடலாம். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1 பைன்னு வந்துடும். 1 பை அப்படின்னு வந்து 1 பைன்னு வந்து சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருது இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருது இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. அப்போ இது வந்து இது ரெண்டும் சேர்ந்தது XY, அது வந்து என்னது? Z. அப்போ புரியுதா? இது ஒரு ஆன்சரு எக்ஸு,
இது ஒரு ஆன்சரு ஒய், எல்லாத்துக்குமே ஒன்று இருக்குல்ல மேலே, இது ஒரு ஆன்சரு இசட் அப்படின்னு அர்த்தம். 1 × 1 × 1 அப்படின்ற மாதிரி தெரியுதா? மல்டிப்ளை பண்ணால் தானே வரும் அதே இது. அப்போ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் வந்து 8th சம். நெக்ஸ்ட் சம்மு 8th சம். வாட் இஸ் கிவன்? 8th சம்மில் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இம்பார்ட்டன்ட் சம், 5 mark சம். tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கிவன். இஃப்னு கொடுத்தாலே கிவன் தான்டா தம்பி. tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - k ஸ்கொயர். ஓகே, குட். ஸோ தட் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ தட் அப்படின்னு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, டேன் கியூப் தீட்டா கோசீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 2 - k கியூபு ஹோல் பவர் 3/2. கே கியூப் இல்லை, K2, K ஸ்கொயர். சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செஞ்சு பார்ப்போம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வா. இதை tan ஸ்கொயர் தீர்ந்து ஸோ தட் கொடுத்துருக்குல்ல, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஒரு மாதிரியாக கொண்டு வந்து நிறுத்திக்கிடுவோம் ஆன்சரை. சரியா? இதுலேருந்து வர்றேன், ப்ரூஃப் கொண்டு வர்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கோ. இதிலேருந்து வர்றேன், இப்படி செஞ்சு இங்கிட்டு கொண்டு வர்றேன். சீக்கன் தீட்டா tan கியூப் தீட்டா கொசீகன் தீட்டா. ஓகே, சீக்கன் தீட்டானா 1/cos தீட்டா தெரியுமில்ல உனக்கு. tan என்ன வரும்? சைன் கியூப் தீட்டா பை காஸ் கியூப் தீட்டா இன்ட்டு 1 என்ன வந்துடும்டா தம்பி, சைன் தீட்டா. சரியான்னு பார்த்துக்கோ. சைன் பை காசான டேனு, கொசிகன்னா 1 சைன். இதில் ஒரு சைன் அடிச்சிரு. அப்போ கீழே வந்து காஸ் 1/cos தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் கியூப் தீட்டா. ஓகே, இப்போ மேலே என்ன ஆகும்? கீழே என்ன ஆகும்? காஸ் கியூப் தீட்டா எடுத்துக்கிட்டோம்னா மேலே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஏன்னா கியூப் எடுத்துட்டோம்னா ஒன்று தேவையில்லை, அடிச்சிடலாம்ல. ஏடா அதில் ஸ்கொயர் தான் மிச்சம் வரும். ரைட். அப்போ 1 என்ன வருது? காஸ் ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா அப்படின்றதான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. சரியா சொல்கிறது? இதை வேணால் நீ என்ன எழுதிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை சீக்கன் கியூப் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? சீக்கன் கியூப் தீட்டா அப்படின்னா மறுபடியும் மாற்றுறேன். சீக்கன் கியூப் தீட்டான்றத ஹோல் பவர் 2/3 எழுதுனா இது அடிக்க முடியாமல் இருக்குமா? கியூப் இருக்கணும். அப்போ கியூப் இருக்கணும் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுட்டு 3/2 எழுதுனா கரெக்டாக வருமானு பாரு. கியூப் அப்படியே இருக்கணும். நான் அங்கிட்டு இதை கொண்டு வர போகிறேன். எங்கிட்டு கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, இந்த சைடு இருக்குல்ல tan ஸ்கொயர் தீட்டானா இது எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறேன். tan தீட்டான்னு வச்சுக்கவேன். 1 - k ஸ்கொயர்னு போட்டு ரூட் போடணும். போட்டாச்சு. tan தீட்டா ஈக்குவல் டு. சரியா? இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைன் போட்டோம்னா என்ன வரும் அப்படின்றத பாரு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைன் போட்டோம்னா இது இங்கிட்டு போயிடுமா? 1 + tan. அது எப்படி எடுக்கலாம்? 1 இல்லை tan ஸ்கொயர் தீட்டா போட்டு எப்படி எடுக்கிற அப்படின்றத யோசிக்கணும். சரி தம்பி, இது இருக்கட்டும் அப்படியே. கிவன் அப்படியே இருக்கட்டும். இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி வா. இப்படி வரையில் பார்த்துக்கோ. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2. ஓகே, சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா தெரியாதா? 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா தெரியுமில்ல உனக்கு தான். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -tan ஸ்கொயர் தீட்டா -tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா உனக்கு தெரியுமில்ல ஆல்ரெடி. வி நோ தட் 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, குட். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அதனால் பார்த்துக்கோ. அதுலேருந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணி அந்த ரைட் சைடு ஆன்சர் கொண்டு வர போகிறேன் அப்படியே. சரியா? பார்த்துக்கோ பொறுமையாக. இப்போ அவன் சப்ஸ்டியூட் பண்ண tan ஸ்கொயர் கொடுத்துருக்கான். tan ஸ்கொயருக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 + 1 - k ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான்டா தம்பி ராஜா. ஹோல் பவர் 3/2. அப்படியே ரெண்டே ஆட் பண்ணோன்னா 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன வந்துடும்? 3/2. அங்கே வந்துட்டான் பாரு மேலே.
ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. இந்த வந்துருச்சுல, வெரி சிம்பிள். ஓகே, சொல்கிறது புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. ஓகே, குட், தேங்க்யூ. 9th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சொல்கிற இம்பார்ட்டன்ட் சம் சொன்னதை படிச்சுக்கோ. ஆமாம், இப்போ மிட்டமைக்கே படிச்சுக்கலாம். போர்ஷன் இருக்கனால தான் உனக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, குட். பொறுமையாக நிதானம் பாரு. 1 hour ஆச்சு. ஒழுங்கு அமைதியாக உட்காந்து செஞ்சதை பார்த்துட்டு திருப்பி டெஸ்ட் எழுதுற மாதிரி பாரு. 5 sums இல்லைன்னா கரெக்டாக எழுதிக்கோ. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ட்ரிகனாமெட்ரி தான், 10th ஸ்டாண்டர்ட் உள்ளதான். இதெல்லாம் வந்து படித்தா தான் பின்னாடி போக கஷ்டமாக இருக்கும். பார்த்துக்கோ, இதுதான் ஈஸி. சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா, சைன் தீட்டா, டேர்ம்ஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்கு. டேர்ம்ஸ் ஆஃப் பி அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எடுக்கையில் 1/cos தீட்டான்னு எடுத்துடலாம், ப்ளஸ்ஸு 1 sin/cosன்னு எழுதலாம், sin/cosன்னு எழுதலாம் பி அப்படின்ட்டு. ரெண்டுக்கு காமனாக எடுத்தோம்னா என்ன வந்துடும், காஸ் தீட்டான்னு எடுத்துடலாம். அப்போ 1 + sin தீட்டான்னு எடுத்துலாம்டா தம்பி. ஈக்குவல் டு என்னடா, பி அப்படின்னு எடுத்துலாம்டா. ஸ்கொயரிங் ஆன் போத் சைன் போட்டோம்னா பார்த்துக்கோ என்ன செய்கிறேன்னு. அந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 1 + sin தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். தனித்தனியாக ஸ்கொயர் போட்டோம்னா நியூமரேட்டர் ஸ்கொயர், டினாமினேட்டர் ஸ்கொயர். நியூமரேட்டர் வந்து 1 + sin தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். சரிதானா பார்த்துக்க. இப்போ இதை வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதலாம், 1 + sin தீட்டா ஹோல் ஸ்கொயர். கீழே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம், ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இந்த 1 - sin ஸ்கொயர் தீட்டா எப்படி நம்ம நினச்சி பார்க்கணும்னா 1² - sin ஸ்கொயர் நினச்சி பார்க்கணும். அப்போ a² மைனஸ் என்னது, b ஸ்கொயர் நினச்சி பார்க்கணும். அப்போ a + bன்னு எழுதலாம், a - bன்னு எழுதலாம். ரெண்டுக்கு ஃபேக்டராக எழுதலாம்ல. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதை கொண்டு வரேன் இந்த ரைட் சைடில். ரைட்டு, 1 + sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிவைடட் பை, இது 2 ஃபேக்டராக எழுதுகிறேன். 2 ஃபேக்டராக எழுதையில் 1 + sin தீட்டா 1, 1 - sin தீட்டா 1 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இதில் ஒரு செட் ஆஃப் ஆன்சரை அடிச்சிட்டோம்னா மேலே 1 + sin தீட்டா வரும், கீழே வந்து 1 - sin தீட்டா வரும், ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 + sin தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு 1 - sin தீட்டான்னு வந்துடும். சரியா, உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 1 + sin தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் பி sin தீட்டான்னு வரும். சரிங்களா, இப்போ sin தீட்டா ஒன் சைடாக கொண்டு வா, பி ஸ்கொயர் sin தீட்டா அப்படின்னு ஒன் சைடாக கொண்டு வா, ப்ளஸ் இங்கே ஒரு sin தீட்டா இருக்குது, ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 அப்படின்னு அர்த்தம். இதிலிருந்து சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. இதிலேருந்து இது 10th ஸ்டாண்டர்டில் இந்த கணக்கு இருக்குடா தம்பி. இதே கணக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது எக்ஸாம்பிளில். ரைட், பி sin தீட்டா எடுத்துட்டோம்னா பி ஸ்கொயர் +1 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 இருக்குது 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துக்கோ. அப்போ sin தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 பை என்னது, பி ஸ்கொயர் +1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதில் உள்ள ஆன்சரு. புரியுதான்னு பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்க. தம்பி ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அவன் கேட்டதில் வந்து சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா, சைன் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி அப்படின்னா பின்ற ஆன்சரில் கொண்டு வந்து காட்டணும். அப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதுல வந்து சைன் தீட்டா மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து வந்து தேவையானது கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி இந்த தேவையானதை எடுத்துகிட்டு நான் அப்புறம் இங்கே போகிறேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இதுக்கு என்ன சொல்லுவிய, சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ்ன்னு சொல்லுவிய, எதிர்பக்கம் பை கர்ணம், இதுதான் ஹைபாட்டனஸ். ஓகே, இது ஆங்கிள் வந்து மேலே இங்கே கொடுத்தோம்னா இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது ஆப்போசிட், இதுதான் அட்ஜசன்ட். அப்போ இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். இங்கே பி ஸ்கொயர் -1, இங்கே பி ஸ்கொயர் +1. அப்போ இங்கே நம்மளுக்கு தேவை என்னென்னா ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது. சரியா சொல்கிறது, அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் +1 ஹோல் ஸ்கொயர், ஆப்போசிட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா பி ஸ்கொயர் p⁴ +1 + 2p ஸ்கொயர், அது இங்கிட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், -p ஸ்கொயர்னு வந்துடும், -1ன்னு வந்துடும், +2p ஸ்கொயர்னு வந்துடும், இது 4ன்னு வரும்டா, 4ன்னு வரும், ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு வந்துடும். சரி, அப்போ என்ன அடிக்கலான்னு பாரு, -p⁴ + p⁴ -1 + 1
4p ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு வருது. ரூட் எடுத்துட்டோம்னா அட்ஜசன்ஸ் ஈக்குவல் டு 2p அப்படின்னு வருது. அட்ஜசன்ட் என்னது 2p அப்படின்னு பித்தாகரஸ் தியரத்தை வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேவையானதை கண்டுபிடிக்க வேண்டியதான். என்ன தேவையான கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, சைன் தீட்டாக்கு அடுத்து என்ன கேட்டிருந்தான் அவன்? சைன் தீட்டாக்கு அடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோ. சீக்கன் தீட்டா அப்படின்றது வந்து காஸ் தீட்டாக்கு ரெசிப்ராக்கல், அப்படி தானே? சீக்கன் தீட்டா அப்படின்றது வந்து காசுக்கு ரெசிப்ராக்கல், ஹைபார்டனஸ் பை அட்ஜசன்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹைபார்டனஸ் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை அட்ஜசன்ட் என்ன 2p அப்படின்னு அர்த்தம். சரிதான் நான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக அட்ஜசன்ட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹைபார்டனஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு, காசுக்கு ரெசிப்ராக்கல். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டேன் தீட்டா. டேன்ன்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2p. சரி, அடுத்து டேனுக்கு அடுத்து என்ன? டேன் கண்டுபிடிச்சாச்சு, சைன் கண்டுபிடிச்சாச்சு, சீக்கன் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதானே, 3 தானே கேட்டிருக்கு. சீக்கன் சைன் டேன். ஓகே, முடிஞ்சு. இது ரெண்டு தான் அதில் உள்ளது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி. புரியுதான்னு பார்த்துக்க. பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி செய்ய. இதில் வந்து ஃபஸ்ட்டில் ஒன்று வந்து சைன் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு 10th உள்ளது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு சம் வந்துடா தம்பி, 11th சம், சாரி 10th சம். ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துரு. பொறுமையாக நிதானம் போட்டு பார்க்கணும், சவுண்ட் இல்லாமல் பார்க்கணும், ஒழுங்காக அமைதியாக பாரு. ரொம்ப கவனமாக முக்கியம். சரியா? கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, காட் தீட்டா இன்ட்டு 1 + சைன் தீட்டான்னு கொடுத்துருக்கு, ஈக்குவல் டு 4m அப்படின்னு கொடுத்துட்டு, அண்டு இன்னொன்று வேறு கொடுத்துருக்கு 4n. என்ன கொடுத்துருக்குன்னா, காட் தீட்டா இன்ட்டு 1 - சைன் தீட்டா ஈக்குவல் டு 4n கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ப்ரூவ் தட் அப்படின்னா டூ ப்ரூவ் என்னது, m² - n² ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn. இம்பார்ட்டன்ட் சம் தான்டா. இதுவும் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள மாதிரி இருக்குது. ரூட் ஆஃப்னு வரும்னு நினைக்கிறேன், ரூட் mn அப்படின்னு வர மாதிரி. ஓகேங்களா? பார்த்துக்கோ. 10th ஸ்டாண்டர்ட் பழைய இதில் இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துக்குறோம். சரி, ப்ரூஃப் போட்டு வர்றேன். இப்போ இதே சம் மாதிரி இருக்கும், ஆனால் அது வேறு மாதிரி வரும். 4√4mn நம்ம வரும். இப்போ பொறுமையாக நிதானமாக சுருக்கி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணு. ஸ்டூடெண்ட்ஸ், 10th சம்மில் வந்து 4m கொடுத்துருக்கு, 4n கொடுத்துருக்கு. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி mn கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இது ரெண்டுலேயும் காட் இருக்கனால காட் ஸ்கொயர், இது 1 - சைன் தீட்டா, அது 1 + சைன் தீட்டானால a + b × a - b. இது ரெண்டு சேர்ந்தா அப்போ a² - b² செட் பண்ணோம்னா 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ 1 - சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காட் ஸ்கொயர் தீட்டாக்கு வந்து காஸ் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அடிக்க முடியாது, அதனால் மேலே ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இங்கே 4 × 4 16 mn அப்படின்னு இருக்கும்டா தம்பி. இந்த 16 கீழே டிவைடில் கொண்டு வந்துடலாம். 16 செஞ்சலாம், கீழே டிவைட் கொண்டு வந்துட்டால் இது m1 அப்படின்னு அர்த்தம், அதாவது mn அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக இது வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சிருக்கேன். இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன வருது அப்படின்ட்டு பார்ப்போம். ரெண்டு ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்படியும் செய்யலாம். என்ன ஈக்குவலாக செய்யலாம் அப்படின்னா, m² - n² கொடுத்துருக்கிறதுல அதுலேருந்து வருவோம். ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. இதிலேருந்து எம்முக்கு என்ன இருக்குது, 4mன்னு இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ 4 டிவைட் பண்ணிக்கலாம்ல, எம்னா கீழே வந்துடும் 4. இங்கே என்ன செஞ்சிடும், 4 டிவைட் வந்துடும். காட் தீட்டா இன்ட்டு 1 + சைன் தீட்டா ஹோல் டிவைடட் பை 4 மைனஸ் ஹோல் ஸ்கொயர், இதுவும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கிட்டு வந்து காட் தீட்டா இன்ட்டு 1 - சைன் தீட்டா ஹோல் டிவைடட் பை 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேயா? ரைட். பொறுமையாக ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயர் வேறு, அது m² n² மேலே ஒரு ஹோல் ஸ்கொயர். சரி, அப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு, பொறுமையாக பார்த்துக்கோ. ரெண்டு தனித்தனியாக போட்டு ஸ்கொயரை, காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 + சைன்ஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க பை.
சரியா 16. அடுத்து மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைடட் பை 16 அப்படின்னு போட்டுக்க. சரியா, எக்ஸ்ட்ரா மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. நான் போட்டது உள்ளே உள்ள எம் ஸ்கொயர் என் ஸ்கொயருக்கு தான், இந்த ஸ்கொயருக்கு தான், எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் தான். இந்த ஹோல் ஸ்கொயர் தனியாக ஒன்று இருக்குது, அது தனியாக வச்சுக்கோ. இதில் வந்து வெளியில் எடுக்கையில் காட் ஸ்கொயர் தீட்டா பை 60 வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இங்கிட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வரும்டா தம்பி. அப்போ இது சரி பண்ணோம்னா சரியா, ஆனால் சேர்ந்து ஹோல் ஸ்கொயர் வேறு இருக்குது. என்னது சேர்த்து வேறு ஹோல் ஸ்கொயர் இருக்குது மொத்தமாக, அதையும் பார்த்துக்கோ. அப்போ காட் பவர் 4 தீட்டா பை 16 பவர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா, இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி 1 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அடுத்து மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னா 2 சைன் தீட்டான்னு வந்துடும். இப்போ மைனஸ்ஸு என்ன வருது பாரு, ஏ இது 1, இது ஏ இது பி வரும்ல, சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம், இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வருது, காட் பவர் 4 காட் பவர் 4 தீட்டா பை 16 ஸ்கொயர் இன்ட்டு 2 சைன் தீட்டா அப்படின்னு வருது. 2 சைன் தீட்டாவா என்ன வருது, 4 சைன் தீட்டா வருதா? இங்கே ஒரு 2 சைன் தீட்டா, இங்கே ஒரு 2 சைன் தீட்டா, 4 சைன் 4. சரி தான் என்ன சொல்கிறது. அப்போ அடித்தோம்னா 4 4 16 இது அடிக்கிறோம். 4 ஸ்கொயர் வரும். 4 2 ஒன்றா மேலே போட்டுக்கலாம். மொத்தமாக இதில் எடுத்துட்டேன், இதில் வேணால் நீ போட்டுக்கலாம். இதில் வந்து இது வரைக்கும் போட்டுக்கலாம், இது வரைக்கும் வேணால் போட்டுக்கலாம், இது வரைக்கும் வேணால் போட்டுக்க. இந்த இடத்துல எடுத்து விட்டுரு, ஸ்கொயரை எடுத்து விட்டுரு. சரியா, ஆமாம், பயப்படாத, ஒரு குழப்பிடும் உனக்கு. உனக்குள்ளே எடுக்கையில் காட் ஸ்கொயர் தீட்டா பை 16 எடுத்துட்டு உனக்குள்ளே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோ. சரியா, இல்லையா வேணாம், மொத்தமாக போட்டுக்கோ. மொத்தமாக போட்டுட்டு இந்த இது சுருக்கையில் வேணால் சுருக்கிக்கோ. காட் ஸ்கொயர் தீட்டா பை 16 காட் ஸ்கொயர் தீட்டா பை 16 இன்ட்டு 4 சைன் தீட்டா ஹோல் பவர் ஸ்கொயர் இப்படி போட்டுக்கோ. சரி, இப்போ 4 இதை அடிச்சிட்டா 4 வந்துடும். அப்போ காட் பவர் 4 தீட்டா பை 16 சரியா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருது. கீழே வருதா மேலே வருதான்னு பார்த்துக்கோ. 16 சைன் ஸ்கொயர் தீட்டா 16 நான் இங்கே வந்து காசில் நிறுத்தியிருக்கோம். அப்போ அதை வந்து மாற்றினா எப்படி மாற்றலாம், இது எப்படி மாற்றலாம்? காட் பவரில் நிற்கிது, காட்டை எப்படி மாற்றலாம்? அடுத்த ஸ்டெப்பில் மாற்றுவோமா? அடுத்த ஸ்டெப்பில் மாற்றையில் காட்டை வந்து காஸ் பை சைன் ரெண்டு அடிச்சிரு. அப்போ காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை 16 சைன் பவர் 4 தீட்டா. இதுதான் வந்து இது கிடைக்குது, எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. இது ரெண்டாவது ஆன்சர் ஸ்கொயர், இது ரெண்டாவது ஆன்சர். அப்போ ஃப்ரம் 1 and 2 mn ஈக்குவல் டு கரெக்டு தான், mn ஈக்குவல் டு m மைனஸ் என் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அது தனியாக செஞ்சுக்க, தனியாக செஞ்சுட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிக்கோ. புரியுதா சொல்கிறது? இது இந்த சைடில் உள்ளது, அது அந்த சைடில் உள்ளது. பொறுமையாக நிதானமாக வெளியே எடுத்து கரெக்டாக செஞ்சு பாரு, 1க்கு 2 தடவை. குட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 11th சம்.
11th சம் a cube cos theta கொடுத்துருக்கிறது given a cube equal to cosecant theta minus sin theta b cube is equal to secant theta minus cos theta right prove that அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது to prove that என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a square b square into a square plus b square equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துக்குவோம். இதில் a cube என்ன வருதுன்னு பார்ப்போம். a cube is equal to 1 by sin minus sin theta குறுக்க பெருக்குன்னா 1 minus sin theta divided by sin square theta divided by sin theta 1 by sin square theta னா cos square theta divided by sin theta அப்படின்னு வரும். சரியா, இது a cube, இதுவும் a cube. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், a வேணும் அப்படின்னா ஹோல் பவர் ரைசிங் பவர் 1/3, அதாவது cos ஸ்கொயர் தீட்டா பை sin தீட்டா ஹோல் பவர். இங்கே 3 இருக்குதுல, அப்போ 1/3ன்னு வரணும். அப்படின்னா தான் கேன்சல் ஆகும். 3 கேன்சல் ஆகிறா. இப்படி 3 இருக்குது, மேலே 1/3 பண்ணால் தான் பவர் பண்ணால் தான் இந்த 3 கேன்சல் ஆகும், a வரும். இங்கே என்ன ஆகும், காஸ் பவர் 2/3ன்னு வரும். இங்கே என்ன ஆகும், சைன் பவர் 1/3ன்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி சைமல்டேனியஸாக இதையும் செஞ்சுப்பார். b cube equal to 1 by cos theta minus cos theta. அப்போ குறுக்க பெருக்குன்னா 1 minus cos square theta by cos theta. அப்போ 1 minus cos square theta மீனிங் வந்து sin square theta by cos theta. இங்கே b cube இருக்குது, அப்போ bன்னு எழுதுனோம்னா ஹோல் பவர் ரைஸ் ஆகும் 1/3. அப்போ இங்கே வந்து sin square theta by cos thetaன்னு இருக்குது. அப்போ இது வந்து bc ஈக்குவல்ட்டுன்னு எழுதையில் sin பவர் 2/3 by cos பவர் 1/3 நிற்கும். இது ஒரு ஆன்சரு, ஏ ஆன்சரு. இந்த ஆன்சர் வந்து பி ஆன்சரு. ரெண்டு என்ன செஞ்சுருக்கோம், ஆட் பண்ணி ரைட் சைடில் கொண்டு வர மாதிரி பார்ப்போம். சரியா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ரெண்டையும் மல்டிப்ளை a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் ப்ராக்கெட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கூட்டினது. சரி, ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணணும், அப்படி தானே. இதை ஒரு ஸ்கொயர், a ஒரு ஸ்கொயரு, பியை ஒரு ஸ்கொயரு, அப்புறம் ஹோல் ப்ராக்கெட் போட்டு ரெண்டையும் கூட்டணும் ஸ்கொயர் பண்ணி. சரி, இது ஸ்கொயர் பண்ண ஆன்சரையும் கூட்டிக்கலாம், இல்லைனா இதில் இப்படி ஸ்கொயர் போட்டு எழுதிக்கிறணும். அப்போ இங்கே ஏக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ, டிவைட் பை எல்லாத்துக்கும் டிவைடு. பொறுமையாக எழுது. காஸ் பவர் 2/3 சைன் பவர் 1/3 சரியா தீட்டா. இதில் வந்து என்ன, சைன் பவர் 1/3 காஸ் சைன் பவர் 2/3 காஸ் பவர் 1/3 தீட்டா. அதே தான் இங்கேயும் காஸ் பவர் 2/3 சைன் பவர் 1/3 சைன் பவர் 2/3 காஸ் பவர் 1/3 பார்த்துக்க பொறுமையாக. சரி, இப்போ என்ன செய்யலான்னு பாரு. ஸ்கொயர் இருக்குது, காஸ் பவர் 4/3 வந்து 4/3 வந்துடும். காஸ் பவர் 4/3 பை சைன் பவர் 2/3 சைன் பவர் 4/3 பை காஸ் பவர் 2/3. ஓகேங்களா, ரைட். இது ஒரு செட்டு. இதில் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்க்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான் வரும், ஆனால் கூட்டுற மாதிரி வரும். ரெண்டு கடையில் என்ன வரும், கூட்டுற மாதிரி வரும். காஸ் 4/3 சைன் 2/3 ப்ளஸ் சைன் 4/3 காஸ் 2/3 கூட்டுற மாதிரி வரும், அது பெருக்கிற மாதிரி வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதுக்கு கிராஸில் அடிக்கலாம், ஏன்னா மல்டிப்ளை இது ரெண்டும். அப்போ செப்பரேட் பண்ணால் என்ன ஆகும் பாரு. காஸ் பவர் 4/3யும் மைனஸ் 2/3 மேலே கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும் பவர். இந்த இது மேலே போச்சுன்னா பவர் மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி இது மேலே போனால் சைனோட பவர் மைனஸ் ஆயிரும். அப்போ 2 வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும், மேலே சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். சரியா, புரியுதா, மேலே கொண்டு போனோம்னா. அப்போ இங்கிட்ட என்ன வரும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும் ஒன் சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஆகும்னு பாரு. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே கீழே எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே தான் வரும்.
இங்கே எல்சிஎம் வந்து sin பவர் 4/3 cos பவர் எல்சிஎம் போடணும். இப்போ வந்து இந்த இடத்துல cos பவர் 2/3 தீட்டா sin பவர் 2/3 வரும். நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து வெறும் cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டான்னு போடுற மாதிரி போட்டிருப்பேன். ஏன்னா அந்த எல்சிஎம் எடுக்கையில் மேலே கொண்டு போகல பவரில் 4/3 - 2/3 போட்டுட்டு நான் வெறும் 2ன்னு சொல்லிட்டேன். செப்பரேட் பண்ணி கீழே 2 சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே செப்பரேட் பண்ணிவிட்டேன். ஆனால் டினாமினேட்டர் வரும்ல 3, அப்போ இங்கேயும் 2/3 வரும், இங்கேயும் 2/3 வரும். அப்போ டினாமினேட்டர் இதையும் அடிச்சிடலாம். மேலே cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஒன்றுன்னு ஆன்சர் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் ஆயிரும். அப்போ இதை மட்டும் நான் வச்சுக்க. எதுன்னா cos பவர் 4/3 ஒன்று வரும், இன்ட்டு மேலே கொண்டு போனால் cos பவர் 2/3 வரும் மைனஸ். அப்போ இது ரெண்டையும் சரி பண்ணோம்னா கீழே உள்ள 3 விட்டுவிட்டேன், வெறும் ஸ்கொயர்னு சொல்லிட்டேன். அதான் தப்பு. சரி பண்ணிக்கிங்க. ஓகே, குட். எக்ஸசைஸில் லாஸ்ட் சம். ஸோ இதோட நான் இதை முடிக்கிறேன். ஓகே, உனக்காண்டி தான் பார்த்துக்கோ. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பின்னு கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் கொடுத்து எலிமினேட் பண்ண சொல்லியிருக்கு. சரியா? தீட்டாவை நீக்குக அப்படின்ட்டு. ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் C tan theta equal to B. Next, B secant theta plus D tan theta equal to C கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கங்க. secant theta equal to B plus C tan theta, சரிங்களா, பை ஏ. இதில் என்ன வேணும்? அதே மாதிரி சீக்கன் தீட்டா வேணும் அப்படின்னா சி மைனஸ் டி டேன் தீட்டா டிவைடட் பை பி அப்படின்னு எடுத்துக்கங்க. 2 எடுத்துருக்கேன். இது ஒன்று, அது ஒன்று. சரி, அப்போ இதுவும் சீக்கன் தீட்டானால இதுவும் சீக்கன் தீட்டானால ரைட் 2 லெஃப்ட் 2 இது 2 ஈக்குவலாக இருக்கனால இது 2 ஈக்குவலாக இருக்கனால அது 2 ஈக்குவல் பண்ணுறேன். அதாவது பி ப்ளஸ் சி tan theta divided by a equal to c minus d tan theta divided by b அப்படின்னு ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் b இன்ட்டு b ப்ளஸ் சி tan theta ஓகேயா ஈக்குவல் டு a இன்ட்டு c மைனஸ் d tan theta. ஓகே, அடுத்து பியை மல்டிப்ளை பண்ணால் b ஸ்கொயர் ப்ளஸ் பிசி tan theta ஈக்குவல் டு ஏசி மைனஸ் சரியா பார்த்துக்கோ ஏசி மைனஸ் ஏடி டேன் தீட்டா. ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? டேன் தீட்டா ஒன் சைடாக கொண்டு வா. டேன் தீட்டா ஒன் சைடாக கொண்டு வரையில் ஒன் சைடாக கொண்டு வந்தால் என்ன வந்திருக்கும்? பிசி டேன் தீட்டா ப்ளஸ்ஸு ஏடி டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? டேன் தீட்டா எடுத்துட்டிங்கன்னா பிசி ப்ளஸ் ஏடி அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ டேன் தீட்டா வேணும் அப்படின்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை பிசி ப்ளஸ் ஏடி அப்படின்னு வரும். இது மேலே உள்ள நியூமரேட்டர். இது வந்து டேன் தீட்டாவுக்கு உள்ளது. சரி, டேன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். அதுலேருந்து என்ன வர? சரி, இன்னொன்று எடுத்துகிட்டு வா. பியிலேருந்து டேன் தீட்டா எடுத்துகிட்டு வருவோமா? பியிலேருந்து டேன் சீக்கன் தீட்டா எடுத்து வச்சு செஞ்சுட்டேன். அதே மாதிரி டேன் தீட்டா எடுத்துகிட்டு வந்து செய்வோமா? சரி, அந்த ப்ரூஃபில் இருக்கிறது செய்கிறேன். ப்ரூஃபில் வந்து 2 கொடுத்துருக்குல்ல, அதில் இப்போ வந்து தீட்டா எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. சரி, இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் ஆன்சர் வந்துருச்சு பாரு. இங்கிட்டு ஃபுல்லாக தீட்டா இல்லை பாரு ரைட் சைடில். அதே மாதிரி இதில் சீக்கன் தீட்டா ஈக்குவல் பண்ண மாதிரி டேன் தீட்டா ஈக்குவல் பண்ணி கொண்டு வரணும். டேன் தீட்டா ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. இதில் டேன் தீட்டா வந்துச்சுன்னா சி மைனஸ் பி சீக்கன் தீட்டா டிவைடட் பை டின்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டேன் தீட்டாக்கு என்ன வந்துச்சுன்னா பார்த்துக்கோ, டேன் தீட்டா இங்கிட்டு கொண்டு வரணும். இங்கிட்டு கொண்டு வா, இதை இங்கிட்டு கொண்டு வா, இதை இங்கிட்டு கொண்டு வா, பை சின்னு வந்துடும். என்ன வரும்? டேன் தீட்டா அங்கிட்டு போயிடுச்சு, இது இங்கிட்டு வந்துடுச்சு. அப்போ ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் பி டிவைடட் பை சி, இதான் இதுக்கு உள்ள அர்த்தம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் சரி பண்ணுறோம். கிராஸ் 2 ஈக்குவல் பண்ணுறோம். இது 2 டேன் தீட்டா ஈக்குவலாக இருக்கனால இது 2 ஈக்குவல் பண்ணுறேன். இதையும்
அப்போ ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் பி பை சி ஈக்குவல் டு சி மைனஸ் பி சீக்கன் தீட்டா பை டி. கிராஸ் பண்ணோம்னா டி இன்ட்டு ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் பி ஈக்குவல் டு சி இன்ட்டு சி மைனஸ் பி சீக்கன் தீட்டா. ஓகே, ஏடி சீக்கன் தீட்டா மைனஸ் பிடி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் பிசி சீக்கன் தீட்டா. அப்போ ஏடி சீக்கன் தீட்டா ப்ளஸ் பிசி சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி. சரி, சீக்கன் தீட்டா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? ஏடி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி அப்படின்னு வருது. ஓகே, ரைட், ரெண்டையும் கொண்டு வந்துட்டோம்னா சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி அப்படின்னு கிடைக்கிது ஆன்சர். இது சீக்கன் தீட்டாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஏற்கனவே நீ கண்டுபிடிச்சது டேன் தீட்டா கிடைக்கக்கூடிய ஆன்சர். இது ரெண்டில் இருந்து வி நோ தட் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறேன். வி நோ தட் அப்படின்னு உனக்கு தெரியுமில்ல, அதிலிருந்து கொண்டு வர போகிறேன். ஓகே, ரைட். நமக்கு தெரிந்தது என்ன தெரியும்? வி நோ தட் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இதில் இப்படி போட்டு மைனஸ் போட்டு அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் 1ன்னு வச்சு கொண்டு வர போகிறேன். இங்கே வந்து என்ன இருக்குது? சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி பை என்ன இருக்குது? ஏடி ப்ளஸ் பிசி. இதுலேயும் பாரு ஏடி ப்ளஸ் பிசி தான் இருக்குது. டினாமினேட்டரில் ஏடி ப்ளஸ் பிசி தான். அங்கே தான் மாறி இருக்குது. ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு மாறி இருக்குது. இதில் சி ஸ்கொயர் மாதிரி. ஓகே, ரைட். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்க. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்க. ரைட். சரி, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கையில் மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோமா? சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி தனியாக ஹோல் ஸ்கொயர் போடு பை டினாமினேட்டருக்கு ஏடி ப்ளஸ் பிசி தனியாக ஹோல் ஸ்கொயர் போடு மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் தனியாக ஹோல் ஸ்கொயர் போடு பை ஏடி ப்ளஸ் பிசிக்கு தனியாக ஹோல் ஸ்கொயர் போடு ஈக்குவல் டு 1. சரியா? டினாமினேட்டரை அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? சரி, சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எல்சிஎம் போட்டால் ஒன்று தானே வரும். அப்போ ஏடி ப்ளஸ் பிசி என்ன வந்துடும்? ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதோட கண்டிஷன். எலிமினேட் பண்ணது தீட்டா இல்லாமல். புரியுதான் பார்த்துக்க. ஓகே, குட்.